நம் பத்ரிஜிக்கும் ஹையர் மாஸ்டர்கள் அனைவருக்கும் சக மாஸ்டர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நான் ஆழ்மனம் பத்தி சில விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆழ்மனம் பத்தி நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம மனம் மிகப்பெரிய பேராற்றல் உடையது. அது ஒரு பெரிய அமுத சுரபி மாதிரி அதுக்கு நிறைய ஆற்றல் இருக்கு. அதுல இருந்து நாம என்ன வேணா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய ஆற்றல் அதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படின்னா, ஒரு காமதேனு எப்படி நமக்கு எல்லாமே கொடுக்குது, அதே மாதிரிதான் நம்ம மனமும். நம்ம மனத்தோட குவாலிட்டிய வச்சுதான் ஒரு மனுஷங்களையே இவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு டிஸ்கிரைப் பண்றாங்க. அவ்வளோ முக்கியத்துவமான வாய்ந்தது நம்ம மனதோட குவாலிட்டினஸ். நம்ம எந்த மாதிரி சிந்திக்கிறோம், எந்த மாதிரி இருக்கிறோங்கிறது அவ்வளோ முக்கியமானது. இத திருவள்ளுவர் கூட இப்படி சொல்லியிருக்காங்க. வெள்ளத்தனையது மலநீட்டம் மாந்தட்டம் உள்ளத்தனையது உயர்வு. அதாவது நம்ம உள்ளம் மனத்தோட உயர்வை பொறுத்தே நம்மளோட மனுஷங்களோட உயர்வும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி ஒரு மலர் தாமரை மலர் தண்ணியோட அளவுக்கு உயர்ந்து அதுக்கப்புறம் தான் அது மலருது. அதோட காம்பு வளர்ந்து அதுக்கு மேலதான் மலர்ந்து இருக்குது. அதே மாதிரிதான் மனிதர்களோட உள்ளத்தோட உயர்வை பொறுத்துதான் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனும் அமையுது. நம்ம எப்படிப்பட்டவங்க, நல்லவங்க, நல்லவங்களா, தாழ்ந்தவங்களா, உயர்ந்தவங்களா அப்படின்ட்டு நம்மளோட டிஸ்கிரிப்ஷனும் அமையுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இவ்வளவு சக்தி வாய்ந்த மனது இரண்டு விதமா செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு புறமணம், இன்னொன்னு ஆழ்மனம். புறமணம்ங்கிறது ஆழ்மனத்துல ஒரு பங்குதான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப நம்ம டே டு டே லைஃப்ல சிந்திக்கிறோம், செய்யறோம் எல்லாம் இந்த புறமனதோட சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம புறமனதோட பத்தி பார்க்கலாம். புறமணம் எதையுமே தர்க்கத்தோட சிந்திக்கிற தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது காரண அறிவு. நம்ம ஒண்ணு பாக்குறோம், ஒண்ணு சிந்திக்கிறோம், ஒண்ணு தொடுறோம், ஏதோ ஒரு அனுபவம் நம்ம பெறுறோம். அதை அப்படியே ஏத்துக்காம இது எப்படிப்பட்டது, இதை நம்ம எடுத்துக்கலாமா, என்ன ஏது அப்படின்ட்டு நிறைய தீர்மானங்கள் அது தீர்மானிச்சுட்டு அந்த தீர்மானத்தை தான் நம்மளோட ஆழ்மனதுக்கு அனுப்புது. இதுக்கு ஞாபக சக்தி ரொம்ப கம்மி. நம்மளோட ஆழ்மனதை கம்பேர் பண்றப்ப புறமனதுக்கு ஞாபக சக்தி ரொம்ப கம்மி. இது தர்க்க ரீதியா செயல்பட்டுதான் என்ன ஏதுன்னு அலசி ஆராய்ஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆனா நம்மளோட ஆழ்மனம் அப்படி இல்லை. அது மிகப்பெரிய எல்லாத்தையுமே மிகப்பெரிய கடல் மாதிரி எல்லாத்தையுமே அப்படியே உள்வாங்கிக்கும். என்னென்ன நிகழ்வுகள் இருக்கோ அது அப்படியே எடுத்துக்கும். இது உண்மையா பொய்யான்ற காரண அறிவோ இல்ல தர்க்கம் பண்றதோ எதுவுமே இல்லாம அப்படியே எடுத்துக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆழ்மனம்ங்கிறது ஒரு பெரிய கடல் ஆழம் மாதிரி. அதுல எல்லாமே புதைஞ்சிருக்குது. அது என்ன புதைஞ்சிருக்குதுன்னா, நம்ம எல்லா பிறப்போட ஞாபகங்கள் நம்மளோட ஆழ்மனதுல புதைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படின்னா, நம்ம கடல் எடுத்துக்கலாம். கரையோர அலைகள் அடிச்சுட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருக்குது. ஆனா கடலுக்குள்ள போக போக அவ்வளோ அமைதியா, அவ்வளோ நிசப்தமா இருக்கும். அந்த கடல் நடுவுல ஆழமும் ரொம்ப அதிகமா இருக்கும். கடலோட ஆழத்தை, முழு ஆழத்தை இன்னும் பார்க்கவே இல்லைன்னு சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரிதான் நம்மளோட ஆழ்மனதையும் நம்ம எடுத்துக்கலாம். புறமனம்ங்கிறது அலைகள் மாதிரி, கடற்கரையோரம் வர அலைகள் மாதிரி நம்ம பெற எல்லா அனுபவத்தையும் அலசி அலசி ஆராய்ஞ்சுக்கிட்டே ஒரு சலனத்தோடையே இருப்போம். ஆழ்மனம்ங்கிறது அவ்வளோ அமைதியானது, எல்லாத்தையும் அப்படியே உள்வாங்கிக்கிறது. ரொம்ப ஆழத்துக்கு போய் நம்ம ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணிட்டோம், ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா உள்ள போயிடுச்சுன்னா நம்மளால திரும்ப மீட்க முடியாது. அதே மாதிரிதான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்மனதுக்கு அனுப்பிட்டோம்னா அது அப்படியே எடுத்துக்கும். அது ஜென்ம ஜென்மமா தொடர்ந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆழ்மனம் வச்சு நம்ம நிறைய விஷயங்களை சாதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டா ஹிப்னாட்டிசம் சொல்றாங்க. அதாவது ஆழ்ந்த உறக்கத்திற்கு நம்மள எடுத்துட்டு போய் நமக்குள்ள இருக்கிற நற்குணங்கள்,
தீய குணங்கள் அனைத்தையும் வந்து நம்ம மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நமக்குள்ள இருக்கிற நற்குணங்களை நல்லா மேன்மைப்படுத்தலாம், கெட்ட குணங்களை அகற்றலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹிப்னாட்டிசம் வந்து இப்ப நிறைய பேரு பண்ணி நிறைய பயனடைகிறாங்க. ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம பண்றப்ப கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. அது பிரபஞ்ச விதிக்கு அப்பாற்பட்டது. எப்பவுமே நம்ம பிரபஞ்ச விதிக்கு உட்பட்டு தான் செயல்படணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து செல்ஃப் ஹிப்னடைஸும் பண்ணி நம்மளால பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட புரிதல்ல செல்ஃப் ஹிப்னடைஸ்ங்கிறது வந்து தியானம். நம் மூச்சை மட்டுமே கவனித்து ஆழ்ந்த தியானத்திற்கு செல்லும் போது எண்ணமற்ற நிலையில் நம்மளோட ஆழ்மனதுக்கு போறோம். அப்ப ஆழ்மனதுக்கு போய் நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன, நம்ம அடுத்து நம்ம தேவை என்னமோ அது வந்து நம்ம ஆழ்மனதுல இருந்து நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஸோ தியானத்தின் மூலம் நம்ம சாதிக்க முடியும். எதை வேணா நம்மளால சாதிக்க முடியும். சங்கல்பத்தோட நமக்கு இது வேணுங்கிற சங்கல்பத்தோட தியானம் பண்றப்ப அதை நம்மளால கண்டிப்பா சாதிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆழ்மனம் மூலமா நம்ம வந்து ஒரு விஷயம் வேணுங்கிறத கற்பனை வடிவுல நம்ம இமேஜின் பண்ணிட்டு அது நம்ம நமக்கே கிடைச்ச மாதிரி இமேஜின் பண்ணிட்டு திரும்ப திரும்ப அதையே நினைச்சிட்டு இருக்கிறப்ப கண்டிப்பா அது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படின்னா அலாவுதீனோட அற்புத விளக்கு மாதிரி அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது தேய்க்க தேய்க்க அந்த பூதம் வந்து நம்ம கேட்கிற அந்த ஜீன் வந்து கேட்கிற எல்லாத்தையுமே நமக்கு கொடுக்குது. அதே மாதிரிதான் இந்த ஆழ்மனமும். நம்ம தியானம் பண்ணி நம்மளோட எண்ணமற்ற நிலையில நம்ம என்ன அதுகிட்ட கேட்கிறோமோ அது கண்டிப்பா நமக்கு கிடைக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. என்னோட அனுபவத்துல ஒரு மாஸ்டர் இப்படிதான் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. என்னன்னா அவங்க வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறாங்க. காலேஜ்ல வந்து சேர்றதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் போஸ்ட்ல சேர்றதுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அவங்க தினமும் ஒரு காலேஜை கிராஸ் பண்ணி தான் போவாங்க. அவங்க ஊர் பக்கத்திலேயே இருக்குது. ஸோ நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எழுதணும்னா வேற வேற இடத்துல தான் பிளேஸ்மெண்ட் போடுவாங்க. அவங்க வந்து டெய்லியும் அதை கிராஸ் பண்ணி போறப்ப அவங்களே இமேஜின் பண்ணிக்குவாங்களாம். இந்த காலேஜ்லயே நம்ம கிடைச்சிட்டா நம்ம ஊரை மிஸ் பண்ண மாட்டோம், நம்ம பக்கத்துலயே வந்து போய்க்கலாம். அவங்க வந்து எப்படி இமேஜின் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க வேலை சேர்ந்த மாதிரியும் அங்கேயே ஒர்க் பண்ற மாதிரியும் இமேஜின் பண்ணிக்கிட்டாங்க. 3 மாசம் கழிச்சு ரிசல்ட் வந்ததாம். ரிசல்ட் வந்து அந்த பிளேஸ்மெண்ட்டும் அதே காலேஜ்லயே அவங்களுக்கு கிடைச்சதாம். அது ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க. இதுதான் நம்மளோட ஆழ்மனதோட சக்தி அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதே இதே மாதிரிதான் நம்ம கெட்ட குணங்களையும் நம்மகிட்ட இருந்து அகற்றலாம். அதாவது இப்ப நிறைய பேர் ட்ரிங்க்ஸ், ஸ்மோக்கிங் இதெல்லாம் அடிக்ட் ஆயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்மளோட புற மனதுல ஒரு சாட்டிஸ்பாக்சனுக்காக அது நம்ம எடுத்துக்கிறோம், ஒரு அடிக்ட் ஆயிடுறோம். நம்ம வந்து ஹிப்னாட்டிசம் மூலமா இத நம்ம கிட்ட இருந்து அகற்ற முடியும். அதாவது ஹிப்னாட்டிசம்ங்கிறது ஆழ்ந்த தூக்கம் தான். நம்ம புறமனதுக்கும் நம்மளோட ஆழ்மனதுக்கும் இடையில ஒரு மெல்லிய திரை செயல்படுது. அதுதான் வந்து நம்ம ஆழ்மனதுக்குள்ள செல்றதுக்கு ஒரு தடையா இருக்குது. அதாவது ஹிப்னடைஸ்ங்கிறது நம்ம புறமனதை தாண்டி நம்ம ஆழ்மனதுக்கு போறதுதான். ஃபர்ஸ்ட் நம்ம புறமனசு வந்து அலசி ஆராய்ஞ்சு இவங்க என்னமோ பண்றாங்க, இது நல்லதா கெட்டதா அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் நம்மள உள்ள விடுது, ஆழ்மனதுக்கு போறதுக்கு உள்ள விடுது. அதே மாதிரிதான் நம்ம தியானம் பண்றப்பையும் நான் ஸ்டார்டிங்ல நம்ம கண்ணை மூடினதுக்கு அப்புறம் நிறைய எண்ணங்கள் ஃபிளாஷ்ல நிறைய ஃபிளாஷ்ல வந்துட்டு வந்துட்டு போகுது. அது என்னன்னா நம்ம புறமணம் நம்ம தர்க்க ரீதியில நிறைய எண்ணங்களை நம்ம நினைச்சிட்டு இருக்கிறத வந்து அதே வந்துட்டு வந்துட்டு நமக்குள்ள போகுது. அதெல்லாம் கடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த திரைய அந்த புறமனதுக்கும் ஆழ்மனதுக்கும் நடுவுல இருக்க திரைய கடந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட எண்ணங்களற்ற ஆழ்மனதுக்கு செல்ல முடியுது, அந்த நிலைக்கு செல்ல முடியுது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. அந்த நிலைக்கு போனோம்னா நம்ம என்ன சொன்னாலும் ஆழ்மனம்ங்கிறது ஒரு குழந்தை மாதிரி. நம்ம என்ன சொன்னாலும் என்ன கட்டளையிட்டாலும் அது கேட்கிற தன்மையுடையது. என்ன கொடுத்தாலும் அது அப்படியே எடுத்துக்கும், எதுவுமே ஆராயாம அப்படியே எடுத்துக்கும். இந்த ஆழ்மனம் மூலமா நம்மளோட எத்தனை பிறவிகளுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், எந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்ததுங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சோ நம்மளோட கெட்ட குணங்களையும் நம்மளால அகற்ற முடியும். நம்ம ஆழ்மனம் மூலமா இது வந்து கெட்டது,
இது நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த நினைச்சிட்டே இருக்கிறப்ப, அதையே ஆழ்ந்து சிந்திக்கிறப்ப நம்ம கிட்ட இருந்து அது போகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த நம்ம அடையணும்னு நினைக்கிறோம்னா, நம்ம ஆழ்மனம் மூலமா அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி எல்லாமே பெற்றுக்கொள்ளலான்னு சொல்றப்பவே நம்மளோட மனசு இந்த மெட்டீரியலைஸ்டு வேர்ல்டுல எதை எதிர்பார்க்கும்? முதல்ல எதிர்பார்க்கிறது பணம் தான். ஏன்னா பணம் தான் இந்த உலகத்துல பிரதானமா இருக்கு. சோ நம்ம பணம் வேண்டி அந்த மாதிரி எடுத்துட்டு நான் அதை வேண்டி இருக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம அதை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கணும். நம்ம பணம் வேண்டி நம்ம ஆழ்மனதுக்கு கட்டளை இடுறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளவு கொடுக்குறோங்கிறத இம்பார்ட்டன்ட். எவ்வளவு நம்ம கொடுப்போங்கிறதையும் நம்ம தீர்மானிச்சு வச்சுக்கணும். அதுக்கு சில ஸ்டெப்ஸ் சொல்றாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எவ்வளவு வேணும், என்ன வேணுங்கிறத நல்லா தீர்மானிச்சுட்டு எந்த ஒரு கன்ஃபியூசனும் இல்லாம நல்லா தீர்மானிச்சுட்டு, அதாவது எந்த நேரத்துல எவ்வளவு வேணுங்கிறத கூட அக்யூரேட்டா தீர்மானிச்சுட்டு நம்ம எழுத்து வடிவுல நினைக்கிறத விட எழுத்து வடிவுல இருக்கிறது இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எழுத்து வடிவுல எழுதி திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கிறப்ப நமக்கு கிடைக்குது. அப்படி சொல்றப்ப நான் இவ்வளோ எனக்கு கிடைக்கும், இவ்வளோ நான் கொடுப்பேன், என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு இவ்வளோ நான் கொடுப்பேங்கிறதையும் நம்ம சொல்லணும். அப்படி சொல்றப்ப நமக்கு கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். கிடைச்ச உடனே பிரபஞ்ச விதிக்கு மீறி கிடைச்சதை அப்படியே நம்ம வச்சுக்க கூடாது. நம்ம எப்படி தீர்மானிச்சோமோ அதே மாதிரி நமக்கு கிடைச்சத கொடுக்கணும். நம்ம பணத்தை விட நல்ல புத்திசாலியா நம்ம செயல்பட்டோம்னா பணத்தை நம்ம வேண்ட மாட்டோம், ஞானத்தை தான் நம்ம வேண்டுவோம். நம்ம அடுத்த பிறவிக்கு முன்னேற்றத்துக்குரிய அந்த ஞானத்தை தான் நம்ம வேண்டி பெறுவோம். இப்ப நம்ம ஞானம் நிறைய நமக்கு தெரியணும், ஒரு விஷயம் நல்லா நமக்கு கிளியரா புரியணும்னு நினைச்சு நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா அந்த விஷயங்கள் புரியும். அதுக்கு முன்னாடி அந்த ஞானத்தை மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரிதான் நல்ல வாழ்க்கை துணைய தேர்ந்தெடுக்கலாம், எல்லாமே நம்மளால தேர்ந்தெடுக்க முடியும். இதை மற்றவங்களால சாதிக்க முடியாது, நம்மளால மட்டுமே நமக்கு உதவி பண்ண முடியும் நம்ம ஆழ்மனதின் மூலமா அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நம்ம கற்பனை பண்ணி நமக்கு இது கிடைச்சிருச்சு அப்படின்னு கற்பனை பண்றது மூலமாவும், அப்புறம் எண்ணத்தின் வடிவுல நம்ம அதை எழுதி திரும்ப திரும்ப சொல்லி ஆழ்மனதுக்கு ஞாபகப்படுத்துறது மூலமாவும் நம்மளால அந்த விஷயத்த பெற முடியுங்கிறத சொல்றாங்க. அப்புறமா நம்ம ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப நினைக்கிறப்ப இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருமா, இதெல்லாம் என்ன ஒரு கட்டுக்கதை மாதிரி இருக்கு அப்படின்ட்டுலாம் நமக்கு என்ன தோணும். நம்ம புறமனதோட வேலையே அதுதான், காரண அறிவு எதையுமே அலசி ஆராய்ஞ்சிட்டே இருக்கும். அதை தாண்டி போறப்பதான் நம்மளால சாதிக்க முடியும், ஆழ்மனதுக்கு போறப்பதான் சாதிக்க முடியும். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம நம்பிக்கையா இருக்கணும். இது நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வேண்டப்போவோ இல்ல ஞானம் வேண்டப்போவோ இல்ல வேறொரு விஷயங்கள் நமக்கு வேணுங்கிறதுக்கவோ நம்ம அது கண்டிப்பா நமக்கு கிடைக்குங்கிற அந்த நம்பிக்கையோட செயல்பட்டாதான் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஒரு சிறு துளி ஒரு வைரஸ் அளவு கூட சந்தேகம் இருந்ததுன்னா கண்டிப்பா நமக்கு கிடைக்காதுங்கிறதையும் நமக்கு சொல்றாங்க. சோ நம்ம கிட்ட இருக்கிற ஆழ்மனம் தான் நம்மளோட அலாவுதீனோட அற்புத விளக்கு, அமுத சுரபி, காமதேனு எல்லாமே நம்ம கிட்டதான் இருக்கு. நம்ம அதன் மூலமா என்னென்ன நினைக்கிறோமோ எல்லாத்தையும் அடையலாங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இன்னொரு விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். எனக்கு நிறைய நாளா நெயில் பைட்டிங் இது பழக்கம் இருந்தது, அது என்னால விடவே முடியல. அது திரும்ப திரும்ப இந்த மாதிரி திரும்ப திரும்ப சொல்லி திரும்ப திரும்ப நினைச்சு அந்த பழக்கத்தையே என்னால விட முடிஞ்சது. இதே மாதிரிதான் நிறைய கெட்ட பழக்கங்களையும் நம்மளால விட முடியும். என்னோட கணவர் அடிக்கடி சொல்லுவாங்க, எந்த ஒரு பணக்காரங்களும் சரி 3 தலைமுறைக்கு மேல வாழ்ந்தவங்களும் கிடையாது, எந்த ஒரு வேலையும் எந்த ஒரு ஏழைகளும் 3 தலைமுறைக்கு மேல ஏழையா இருந்ததும் கிடையாது அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆமாங்க, கண்டிப்பா. ஒருத்தவங்களுக்கு நிறைய பணம் அவங்க வேண்டதுனால அவங்க எண்ணத்தினால நிறைய பொருள் அவங்களுக்கு ஆற்றல் கிடைக்குது. அத எந்த அளவுக்கு அவங்க கொடுக்குறாங்கங்கிறத பொறுத்துதான் அவங்க கண்டினியூஸா அந்த அளவுக்கு இருக்காங்கங்கிறது நமக்கு புரியுது. அவங்க கொடுக்காம மத்தவங்களுக்கு கொடுக்காம ஒரு நமக்கு பிரபஞ்சம் எது கொடுக்குதுன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு தான் கொடுக்குது. அதை நம்ம ஷேர் பண்ணாம அடுத்த தலைமுறைக்கு, என் பேரனுக்கு, என் பேரனோட பேரனுக்குன்னு சேர்த்து வைக்க வைக்க
அந்த ஆற்றல் வந்து நம்ம கிட்ட இருந்து குறைஞ்சிட்டே இருக்கும். சோ எந்த ஒரு விஷயத்தையும் பெறுறதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரிதான் ஏழையா இருக்கிறவங்க நிறைய தலைமுறையா அவங்களால அப்படியே இருக்க முடியாது. அவங்களோட எண்ணங்கள், அவங்க ஆழ் மனதுல நமக்கு வேணும், நமக்கு ஆற்றல் வேணும், நமக்கு இவ்வளவு செல்வம் வேணும், நமக்கு இவ்வளவு ஞானம் வேணும் அப்படின்ட்டு அவங்க நினைச்சிட்டே இருப்பாங்க. அது மூலமா அவங்களால திரும்ப அவங்களோட ஆற்றல், செல்வம் எல்லாத்தையும் பெற முடியும். திரும்ப அதே தப்பு நம்ம பண்ணக்கூடாது. நமக்கு கிடைச்சத வந்து 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது. சோ நம்ம ஆழ்மனதோட அற்புதமான சக்திய யூஸ் பண்ணி நம்ம நிறைய விஷயங்கள பெற்று நம்ம வாழ்க்கையில மேம்படலாம். இவ்ளோ நேரம் என்னோட இந்த புரிதலை கேட்டுட்டு இருந்த அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.